ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முத்துவுக்கு பயங்கர கோவம். சீதா போயும் அந்த அருணை லவ் பண்ணி தொலைச்சிருக்கா. அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா சீதா வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும்? அது மட்டும் நடக்கவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கவே விடக்கூடாது. சீதா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு நல்ல வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அருண் மேலே பயங்கர கோவம். ஏன்னா ஒரு பெரியவங்க சின்னவங்கன்னு கூட அவனுக்கு மரியாதை இல்லை. தாத்தா பாட்டி, செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை அப்படி நூக்கி விட்டு தலையில் ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டிருந்தது. அப்போ கூட ஒரு பரிதாபமாக நினைக்காம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் அப்படியே விட்டுட்டு போனான். என்னென்னமோ கேள்வி கேட்டான். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பொறுக்கி வேலை பார்த்துருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீதா எப்படி நல்லா இருப்பா? இல்லை நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா அவங்க அம்மாக்கிட்டேயும் பேச போகிறாங்க. நம்ம முத்து, இங்கே பாருங்க அத்தை, சீதா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அத்தை. அவள் வேறு யாரை லவ் பண்ணியிருந்தாலுமே நான் ஓகே சொல்லியிருப்பேன். அது ஏழை வீட்டு பையனாக இருந்தாலுமே ஓகே தான். ஏன்னா மனசு நல்ல மனசாக இருக்கா, நல்ல பையனாக இருக்கானா, சீதாவை வச்சு காப்பாற்றுவானா, அது எல்லாமே இருக்கான்னு பார்த்துருப்பேன். ஆனால் இப்போ ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கா, ஆனால் அவன் சரியில்லை, என்கிட்ட அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான்ல, கொஞ்சம் கூட அவன் மனசு சுத்தம் இல்லாத அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீதா வாழ்க்கை நல்லாவே இருக்காது. சொல்லிட்டோம் பார்த்துக்கோங்க. இந்த வீட்டோட எல்லா நல்லது கெட்டதையும் நான் பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சீதா என்னுடைய தங்கச்சி மாதிரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரையுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்க அத்தை, அந்த அருணை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் சரியில்லத்த, வேண்டவே வேண்டாம். சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க அத்தை, சீதா வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் சொல்கிறீங்க சீதாவை பேசி அவள் மனசை மாற்றுங்க. அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அவன் நல்லா வாழ்ந்துருவான்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து பயங்கர கோவமாக போயிடுறாங்க. இங்கே நம்ம சீதா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. மாப்பிள்ளை பாட்டுக்கு இப்படி வந்து கத்திட்டு போகிறாரு. யாரை லவ் பண்ணி தொலைச்சா இவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. அப்போ தான் சீதாவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, மீனா, சீதா, என்னடி பிரச்சனை, என்னடி நடக்குது? மாப்பிள்ளை வேற அவ்வளோ கோபமாக வந்து பேசிட்டு போகிறாரு. யாரடி லவ் பண்ணி தொலைச்ச? நீ லவ் பண்ணுறவர் சுத்தமாக நல்லவரே இல்லையாமே, ரொம்ப கெட்டவராமே. அவர் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாருடி. என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மீனாவுமே சொல்கிறாங்க, அம்மா அவர் சொல்கிறது கரெக்டு தான்ம்மா. சீதா ஒருத்தரை லவ் பண்ணுறா. அவங்க பேர் அருண். அந்த ஆள் தான் அவங்கக்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் கூட மனசில் சுத்தமும் இல்லை, ரொம்ப நல்லவரும் கிடையவே கிடையாது. சீதா முன்னாடி மட்டும் நல்லவராக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சீதாவை அதாவது சீதா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா முன்னாடி மட்டும் ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு. அவர் சத்தியமாக எனக்குமே பிடிக்கல தான். ஆனால் சீதா எத்தனை நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு தெரியல. சடான அவன் மனசையும் மாற்ற முடியாது. சீதா, நீ தான் இப்போ முடிவு எடுக்கணும். என்ன பண்ண போகிற? உண்மையாகவே அவர் சரியில்லடி. நாங்கள் நிறைய பிரச்சனையை சந்தித்தோம் அவரால். எங்கள் மேலே தப்பே இல்லைனாலுமே அதுக்கான தண்டனையுமே அனுபவிச்சோண்டி. சீதா, நீ தான் முடிவெடுக்கணும். உன் கையில் தான் எல்லாமே இருக்குது, உன் வாழ்க்கையும் உன் கையில் தான் இருக்குன்ற மாதிரி எங்கள் மீனாவுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே மீனாவோட அம்மாவுமே சீதா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் சீதா, மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். மாப்பிள்ளை வந்து உன் நல்லதுக்கு தான் எல்லாமே சொல்லுவார். மாப்பிள்ளை சொல்கிறத கேட்டு தான் நீ நடந்துக்கணும். நீ லவ் பண்ணுறவரையே கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அடம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சீதா வந்து அழுகுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இங்கே முத்து வந்து திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, எனக்கு தெரிஞ்சவர் தான், சொந்தக்காரவங்க தான், கை நிறைய சம்பாதிக்கிறாரு, ரொம்ப நல்லவர், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அவரை தான் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி